வணக்கம். சித்தர் உணவே மருந்து மருந்தே உணவு. சித்தர்கள் வண்ணங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அந்த எந்த வண்ணங்கள் நம்ம அணிந்தா நமக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் பழைய காலத்தில் வெள்ளை நிற ஆடை மட்டுமே நமக்கு கிடைத்து கொண்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது அழுக்காகும் போது அது கொஞ்சம் கருப்பாகும், இல்லைன்னா பச்சை நிறங்கள். ஏன்னா நம்ம சுற்றி நிறைய இயற்கை கொடுத்த நிறம் வந்து பச்சை நிற ஆடைகள் நிறைய உடுத்திட்டு இருந்தாங்க. சிகப்புங்கிறது ரத்தத்துல மட்டுமே இருந்ததால அவங்களுக்கு சிகப்பு வந்து வண்ணங்கள் பூக்கள்ல மட்டுமே இருந்ததால சிகப்பை வந்து அவ்வளவா ஒரு நல்ல பலனா அவங்க சித்தர்கள் சொல்லலை. ஒவ்வொரு வண்ணத்துக்கும் அவங்க நல்ல பலன்கள் என்னென்ன பலன்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்சிமம் அந்த மாதிரி வண்ணங்களை நம்ம உடுத்திட்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுலேயும் நிறைய என்ன சொல்ற நல்ல வைப்ஸ்ன்னு சொல்ற நல்ல எண்ணெய் அலைகள் உருவாகி அது நமக்கு நல்ல ஒரு நோயில்லா வாழ்வு கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. முதல்ல வெள்ளை நிறத்தை பார்க்கலாம். வெள்ளை நிறம் உடுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா அடிக்கடி வாத தோஷம், அதிகமான வாதத்தால வர தோஷங்கள், நோய்கள் வந்து நமக்கு வராதுன்னு சொல்றாங்க. நல்ல அறிவு பலம் உண்டாகும் சொல்றாங்க. லட்சுமி விலாசம், அதாவது நம்மளை சுத்தி நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய மகிழ்ச்சி உண்டாகும்னு சொல்றாங்க. உடல் வந்து வனப்பா இருக்கும்னு சொல்றாங்க. ஆயுள் நிறைய விருத்தி அடையும் சொல்றாங்க. வேர்வை அடிக்கடி அதிகமா சுரக்காது அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளை நிறம் இதுக்கு. இதே மாதிரிதான் கருப்பு நிறத்துக்கும் சித்தர்கள் சொல்றாங்க. ஆயுள் விருத்தி அடையும், நல்ல அறிவு பலம் இருக்கும், நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும், வேர்வையை கட்டுப்படுத்தும், உச்சூடு குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பச்சை நிறத்தை பத்தி பார்க்கலாம். பச்சை நிற ஆடைகள் உடுத்தும் போது வேர்வையை குறைத்து உடம்புல உள்ள உச்சூட குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தேகம் பூரிப்பு அடையும், அதாவது தேகம் நல்லா வனப்பா நல்ல நோய் இல்லாத வாழ்வு வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உடுத்தும் போதும் சுற்றி இருக்கும் போதும் சரி வாத நீர் சுருக்கு, அதாவது நம்ம யூரினரி இன்ஃபெக்ஷன் வராது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய உச்சூடு குறையும் அப்படின்னு சித்தர்களோட வாக்கு. அடுத்தது இருமல், விஷக்கடி இதெல்லாம் நமக்கு அண்டாது அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டிபேஷன் வராதுன்னு சொல்றாங்க மஞ்சள் நிற ஆடை உடுத்தும் போது. இதே சிகப்பு நிற ஆடை சொல்லும் போது ஸ்ட்ரெஸ்ஸு, கோபம், வாதத்தால் ஏற்படுற கோபம், பித்தத்தால் ஏற்படுற கோபம், உச்சூடு எல்லாமே அதிகரிக்கும்னு சொல்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும், சித்தர்களை பொறுத்த வரைக்கும் சிகப்பு நிறமானது நம்ம உச்சூடை அதிகரித்து நிறைய கோபத்தை வர வைக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளோட பேசிக் கலர்ஸ் வெள்ளையும் சரி, கருப்பும் சரி, பச்சையும் சரி, மஞ்சளும் சரி, இது எல்லாமே இயற்கை கொடுத்த வண்ணம். அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீளமும் சரி, வானம் நீளமா இருக்கும் போதும் சரி, வெள்ளை நிலாவும் சரி, கருப்பு இரவும் சரி, இது எல்லாமே பச்சையான மரங்களும் சரி, இது எல்லாமே இயற்கை கொடுத்த வண்ணங்கள். ஸோ இந்த இயற்கை கொடுத்த வண்ணங்கள் நம்ம நிறைய யூஸ் பண்ண நம்ம ஒரு நோய் இல்லா வாழ்வும் சரி, ஸ்ட்ரெஸ் இல்லாத, உடம்பு சூடு இல்லாத, வாத பித்த கபத்தால ஏற்படுற எந்த தோஷங்களும், அதாவது நோய்களும் வராம நம்ம உடம்ப பாதுகாக்கலாம். வண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எண்ணங்களையும் நல்ல வழியில கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நோயில்லா வாழ்வு நமக்கு கிடைக்கும். ஆரோக்கியமா வாழ்வோம். வேற எதை பத்தி பேசணும்னு நினைச்சாலும் சரி தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.